அம்மா வீட்டு சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கடம்பா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கடம்பா வாங்கியிருக்கேன், இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். கடம்பாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டோம். அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்குங்க, அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் நான். நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க, வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வதங்கினாதான் நல்லாயிருக்கும். பாருங்கள், வதங்கிட்டு பாருங்கள் வதங்கிட்டுருக்கு. அது கூட கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டு தக்காளி சேர்க்கணும். தக்காளியை சேர்த்து அது கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆகிற வரையும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடம்பா க்ளீன் பண்ணி வச்சுருக்குது அது கூட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, இதுவே தண்ணியாகவே வந்துடும். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதே இல்லை. அப்படியே ட்ரையாக நல்லா கொக்காகவும் இருக்கும். ரசம் வச்சுட்டு சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம். அது கூட இப்போ குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன், வேறு எதுவும் நான் அது கூட போடலை. வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான். பாருங்கள், அதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கவும் இல்லை, அதுவே தண்ணி விட்ட மாதிரி வந்துருக்கு. நல்லா கொஞ்ச நேரம் வெந்துடுச்சுன்னா கடம்பா ரெடி. நான் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு கடம்பா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.